குருவின் மூலமாகவும் இவன் சனியின் மூலமாகவும் நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள். அதனால ராகு கெடுதி செய்ய முடியாது என்பது உண்மை. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ராகு உங்களுடைய புத்தி அந்த காரியங்களை கொஞ்சம் துரிதப்படுத்துவார், ரெஸ்ட்லெஸ்ஸை உண்டாக்குவார், தவறான முடிவுகளை எடுக்க வைப்பார். அதனால ஆரோக்கியம் அப்படிங்கிற மன ஆரோக்கியத்தை பேண வேண்டும். நமக்கு கோவப்பட்டோ உணர்ச்சி வசப்பட்டோ பழிவாங்கும் உணர்வோடையோ ஏதாவது முடிவெடுத்தா நமக்கும் அது சேர்ந்த சங்கடமாக இருக்கும். இதுதான் மன ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்கின் டிசீஸ் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிறகு வயிற்று உபாதைகளில் மெயினாக மேல் வயிறு இறப்பைன்னு சொல்றது, அல்சர், அசிடிட்டி, கால் பிளாடர் இஷ்யூஸு, பெரிய அந்த பேங்க்ரியாஸ் இஷ்யூஸ், லிவர். ஏன்னா குரு இப்போ நல்லபடியாக தான் இருக்கிறார், இருந்தாலும் லிவர் ஏதாவது ஒரு ஃபேட்டி லிவர் இந்த மாதிரியான ஒரு டெபாசிட் ஆகக்கூடிய ஒரு ஃபேட்டு, கொழுப்பு அதிகமாக கொள்ளக்கூடிய. ராகுன்னு சொன்னாலே ஜங்க் ஃபுட்டுங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. பழைய காலம் தாழ்ந்த, சனின்னு சொன்னாதான் காலம் தாழ்ந்த ஃபுட்டு. ராகுன்னாக்கா ஆர்டிஃபிஷியல் கலர்டு கேக்கு எக்ஸெட்ரா இந்த மாதிரியான ஆர்டிஃபிஷியலாக லிக்கராக இருக்கக்கூடிய இந்த உணவு, அதன் மூலமாகத்தான் பிரச்சனை வரப்போகுது.